ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அம்மா, நீங்க தந்த தேங்காய் அழுகி கெட்டு போச்சுமா. நான் தான் உங்க மனசு நோக கூடாதுன்னு வேற ஒரு தேங்காவை உடைச்சு எடுத்துட்டு வந்தேம்மா. நான் சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு அந்த அம்மனோட அருள் கிட்டலன்னு நினைக்கிறேன். நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்ச பேரெடுத்த ஜோஷியர் ஒருத்தர் இருக்காரு. நீங்க போய் மீட் பண்றீங்களா? உங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு புட்டு புட்டு வச்சிருவாரு. ஒரு நட பாத்துட்டு வாங்கோ. இது ஒண்ணும் கம்பல்சன் இல்ல, ஜஸ்ட் சஜஷன் தாமா. யோசிச்சு சொல்லுங்க. இப்பதானே உன்கிட்ட சொன்ன. ஏமா, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற? நாங்க என்ன பாவம் பண்ணோம்? ஆண்டவா, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? எங்க போய் முறையிடுவேன்? முதல்ல என் பையனுக்கு பெரிய சோதனையை கொடுத்த. எப்படியோ அதுல இருந்து அவன் மீண்டு வந்துட்டான். அடுத்து என் பையனுக்கும் மருமகளுக்கும் எதிர்பாராத, எந்த குடும்பத்திலயும் நடக்காத சண்டை எல்லாம் வந்துச்சு. அத சரி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்னடானா, என் மருமக வயித்துல இருக்கிற எங்க குடும்பத்து வாரிசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனைய கொடுக்கறியே. போதுமா, போதும். இதுக்கு மேலேயே எங்களால தாங்க முடியாது. நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா உன்னோட தண்டனையை எங்களுக்கு கொடு. அதுக்கு பதிலா எங்க குழந்தைக்கு தண்டனையை கொடுத்து எங்களுக்கு வலிய கொடுக்காத. மித்ராமா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? சும்மாதானா? விஷயம் கேள்விப்பட்டமா, வாசுகி அம்மா சொன்னாங்க. மித்ராமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஆண்டவன் இருக்கான். உனக்கு நல்லது நடக்கலன்னா வேற யாருக்கு நடக்கும் சொல்லுமா? தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. இல்லனா, எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. குழந்தை எப்படி இருந்தாலும் அது ஏன் குழந்தைதான். அந்த குழந்தைய பாதுகாப்பா இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு, என் கடமை. என்ன, என் குழந்தையும் என்ன மாதிரியே கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். பாப்போம். சரிங்கண்ணா, அதை விடுங்க. எனக்கு ஒண்ணு தெரியணும்னா, எப்படி இது நடந்துச்சு? எப்படி எனக்கு எதிரா இத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்தாங்க? எப்படி வினய் மனசுல நான் தப்பானவன்னு பதிஞ்சுது? இது எல்லாம் அவதாமா, அந்த தீபிகா தான். நான் தான் சொன்னல்லம்மா, அவதான் என்கிட்ட வந்து உன்னை பத்தி தப்பு தப்பாலாம் சொல்லி கொலை பண்ண சொன்னாமா. அவதான் வினய் சார் கிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லனா, வினய் அப்படிலாம் சும்மா அவ சொல்லிட்டாங்கறத மட்டும் வச்சு நம்புற ஆள் கிடையாது. அதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்னு தோணுது. இந்த மூர்த்தி எப்படி இந்த சீனுக்குள்ள வந்தான்? அந்த எஸ்ஐ எப்படி என்ன இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க? அன்னைக்கு அவங்க காட்டின போட்டோவை அவங்களுக்கு அனுப்புனது யாரு? இது எல்லாம் நமக்கு தெரியணும்னா. மித்ராமா, அந்த மூர்த்தியை பிடிக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்ல.
அவனை புடிச்சு 4 காட்டு காட்டினா உண்மையெல்லாம் கக்கிற போறான். அது வேஸ்ட்னா. அவனுக்கு என் மேல நிறைய வன்மம் இருக்கு. அவன் என்ன பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் கண்டிப்பா சொல்ல மாட்டான். நம்ம மத்த எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட்டு கடைசி அவன் கிட்ட போகணும். ஏன் மித்ரமா, எப்பத்துல இருந்து வினய் சார் உங்ககிட்ட வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சாரு? நானும் அததானே யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அவரு ஒரே நாள்ல இப்படி மாறி இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். சூப்பர் மித்ரா, நானும் அதான் நினைச்சேன். திடீர்னு நம்ம மேல சேத்த வாரி இறைச்சிட்டாங்க. அத நம்ம தொடச்சுதானே ஆகணும். சரி, என்ன செய்ய போற? என்னது இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு கண்டுபிடிக்கதான் இந்த லிஸ்ட். மித்ரா, பிரச்சனைய வெளிய இருந்து கண்டுபிடிக்கிறத விட உன்கிட்ட இருந்து வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் கரெக்ட். அப்பதான் பிரச்சனை எங்க இருந்து தொடங்குச்சுன்னு உனக்கு தெரியும். அத வச்சு யாரெல்லாம் கேம் விளையாடுறாங்கன்னு நமக்கு புரியும். ஆமா மித்ரமா, இவங்க சொல்ற மாதிரி பிரச்சனை என்னன்னு வெளியில இருந்து அணுகிறத விட அத வீட்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் எனக்கும் சரின்னு தோணுது. நல்லா நிதானமா யோசிச்சு பாரு மித்ரா. பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தெரிஞ்சிரும். அதுவும் இல்லாம வினய் சார் இப்படி நடந்துக்கிற ஆளே இல்ல. அவரே இப்படி நடந்துக்கிறாருன்னா எதை வச்சு உன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் மித்ரா. அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியாம இங்க ஏதோ பிளான் போயிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சோ நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடி. சரி, நான் பாத்துக்கிறேன். சாரி, கேட்க மறந்தே போயிட்டேன். நீ என்ன விஷயமா வந்த? அது பக்கத்து ஸ்ட்ரீட்ல தான் நம்ம ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் கேம்ப் போயிட்டு இருக்கு. அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, அப்படியே என் ஃப்ரெண்ட பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, டாக்டர் தான் கால் பண்றாரு. நான் கிளம்புறேன்டி. ஏய், என்ன இப்படி வந்த உடனே கிளம்புற? லஞ்ச் டைம் டி, அதான் முடியறதுக்குள்ள நான் போயே ஆகணும். டேய் வினய், டேய், ஏன் வினய்? என் ரூமுக்கு நீ வந்தியா? ஏன் வினய்? அப்புறம் இருமா. பேசிக்கலாம்டா. என்ன? என் ரூமுக்கு வந்தியா? இல்ல. பொய் பொய். மா பாருமா எப்படி பொய் சொல்றானு. இவள போய் ஒரு குடும்பமா நீங்க எல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களா? அது சரி, பொய் சொல்ல உனக்கெல்லாம் கத்து கொடுக்கணுமா என்ன? டேய், ஏன்டா? யோ, நீ சுமாரியா? ஏய், நீ சொல்லு, ஏன் என் ரூமுக்கு வந்த? ஆமா வந்த, அதுக்கு என்ன இப்போ? பாத்தியாமா, பாத்தியா மாம்சு, இப்பதானே வரலன்னு சொன்னா, இப்ப வந்தேன்னு சொல்றா. நான் சொன்னேன்ல, இவ சொல்றது எல்லாமே முழுக்க முழுக்க பொய்னு, ஃப்ராட். பின்ன ரூம காலி பண்றேன்னு ஏன் திங்ஸையும் சேர்த்து உங்க ரூம்ல கொண்டு போய் வச்சிட்டீங்க? அதான் என்னோட பொருள் எல்லாம் எடுக்க வந்தேன். அதுக்காக பொய் சொல்றேன்ல அர்த்தம் இல்ல. கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க. வார்த்தை அளந்து எதுக்குடா சும்மா கூட போட்டு இருக்க? வாடா வாடா. இந்த ஒரு வருஷம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரியல. அட ஆமா மித்ரா. மித்ரா, இன்னைக்கு தேதிய பாரு, அக்டோபர் 20. இன்னையோட வினய்க்கு ஆபரேஷன் முடிஞ்சு சரியா 4 மாசம் ஆகுது. காலம் எவ்வளவு வேகமா சுத்துது. ஓ, அதுக்குள்ள 4 மாசம் ஆயிடுச்சா? அம்மா, இன்னைக்கு என்ன தேதி சொன்னீங்க? அக்டோபர் 20. ஏ இல்ல ஒண்ணு இல்லம்மா.
இந்த தேதியை வேற எங்கேயோ பார்த்திருக்கோமே. எங்க பார்த்தோம்? அம்மா ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். என்ன இது? கன்சீவான டேட் 20th ஜூன் போட்டிருக்கு. இது வினைக்கு சர்ஜரி நடந்த டேட் ஆச்சு. இது எப்படி சாத்தியம்? அப்ப வினய் இந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் என்ன சந்தேகப்படுறாரா? ஆனா எப்படி இது நடந்துச்சு? ஆண்டவா, என்ன நடக்குது? அப்ப இதனாலதான் என்ன சந்தேகப்படுறாரா? இந்த குழந்தை அவரோடது இல்லைன்னு நினைக்கிறாரா? இல்ல, என்னமோ தப்பு நடந்திருக்கு. இது உண்மையா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்போ பிரச்சனை இங்க இருந்துதான் ஆரம்பிச்சிருக்கு. அம்மா என்ன சொன்ன? ஆஃப்டர் ஆல் ஒரு ரிப்போர்ட்டை வச்சுட்டு சந்தேகப்படுறேனா? ஏய், இதுக்கு முன்னாடி நீ அடம் பிடிச்சன்னு இன்னொரு டாக்டர்கிட்ட போனோம், அது ஞாபகம் இருக்கா உனக்கு? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ ஏற்கனவே நிறைய தடவை அபார்ட் பண்ணிருக்கியான், அதனாலதான் பிரெக்னன்சில காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு மகாபலிபுரம் ரெசார்ட்ல அங்க இருந்து உன் நடந்துகிட்ட விதம். அதுக்கப்புறம் மேடம், நீங்க ஹோட்டல்ல தனியா ஒருத்தரோட லிப்ட்ல போனீங்கல்ல, அத நான் என் கண்ணாலே பார்த்தேன். ஒரு நாள் பீச்ல இருக்கும்போது அந்த புறம்போக்கு மூர்த்தி உன் போட்டோவை கொண்டாந்து என்கிட்டே காட்டுறான். என்ன அப்படி பாக்குற? கேள்விப்படுற எல்லா விஷயத்தையும் வச்சு பார்த்தா எவ்வளவு நம்பிக்கை இருக்கிற ஆளுக்கும் மனசு உறுத்ததா செய்யும். எனக்கும் உறுத்திச்சு, அந்த உறுத்தல் இன்னும் இருக்கதா செய்யுது. வினய், போதும், நிறுத்து. சும்மா சத்தமா ஒரு விஷயத்தை கத்தி பேசுறதுனால எதுவும் உண்மையாகிடாது. நீயே சொல்லு, இதே மாதிரி நானும் ஒரு பொண்ணு கூட ஒரு ஹோட்டல்ல அந்த மாதிரி தனியா லிப்ட்ல போனா, இல்ல ஓ குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆள் ஏன் நடத்த சரியில்லைன்னு ஆதாரத்தோட வந்து சொன்னாலும் உன் மனசு உறுத்தும்ல? அப்படிதான் எனக்கும் உறுத்திச்சு. ஓ, அப்போ இவ்வளவு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கேன்னு ஒரு முடிவோட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? ஏய், நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியலையான்னு கேட்டேன். அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? இங்க பாரு, இப்படி பேசினதே பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், வா ஒரே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாப்போம். அதுக்கே நீ தயங்குற? அதானே, தப்பு பண்ணாம இருந்தா எதுக்கு பண்ணணும்? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய், இப்போதைக்கு என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ல ஆதாரம் கேட்டா என்கிட்ட எதுவுமே இல்ல. ஆனா உண்மை என்கிட்ட இருக்கு. அது ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். அப்ப புரியும் உங்களுக்கு நான் தப்பு பண்ணலன்னு. ஆனா அன்னைக்கு நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியாது.
மா என்னம்மா அது? என்னம்மாண்ணா டிவி பார்த்த தெரியல? டேய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா? மா நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்னம்மா அதெல்லாம்? என்ன இதெல்லாம்னா பார்த்தா உனக்கு தெரியலையா? நீ ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நீ முழுசா சரியாகி வரணும்னு மித்ரா உனக்காக வேண்டிக்கிட்டு பண்ண பரிகாரம்டா. என்னம்மா பெரிய பரிகாரம்? இதெல்லாம் பாக்குறதுக்கு படு முட்டாள்தனமா இருக்கு. ஏமா யாராவது வெறும் கைய கொதிக்கிற எண்ணெயில விடுவாங்களா? அம்மா இதெல்லாம் செய்யறதுக்கு நீயே அலோவ் பண்ண? பா அங்க பாருங்க, பாக்குறதுக்கே எவ்வளவு கொடூரமா இருக்கு. என்னம்மா இதெல்லாம்? செய்ய மாட்டாங்க தான் யாருமே. இப்படி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு யோசிப்பாங்க தான். ஆனா உன் பொண்டாட்டி செஞ்சால. டேய் இதெல்லாம் யாருக்காக நினைக்கிறேன்? எல்லாம் நீ பழைய மாதிரி வரணும்னு தாண்டா. எனக்கு அப்போ கோவில்னா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல என்னடா அது மெடிக்கல் ரிப்போர்ட்? சரி அதெல்லாம் விடுங்க. ஏமா அங்க பாருங்க, அவதான் முட்டாள்தனமா ஸ்டூபிட் மாதிரி மிளகா அரைக்கிறேன் எண்ணெயில கை விடுறேன்னு சொன்னானா நீங்களா பெரியவங்க தானமா? இதெல்லாம் நீங்க தானே கூட இருந்து வேண்டாம் நிறுத்தி இருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் இப்பெல்லாம் அலோவ் பண்ணீங்க? எங்க அன்னைக்கு அவ நாங்க எது சொன்னாலும் கேக்குற நிலைமையில இல்ல. எனக்கு புரியலமா. ஆமா மாப்ள, நீ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனதுல இருந்து அவளாவே இல்ல. நீ எப்படியாவது கண்ணு முழிச்சிருன்னு அவ வேண்டது தெய்வம் இல்லடா. நீ கண்ணு முழிச்சு பாக்குற வரைக்கும் அவன் நாட்டுல பச்சை தண்ணி கூட படல தெரியுமா? ஆமாங்கண்ணே, நீ அவ்வளவுதான். உன்னை இனிமே கடவுளால கூட காப்பாற்ற முடியாதுன்னு எல்லா டாக்டரும் கைவிட்ட பிறகும் கூட மித்ரா ஒரு ஆள் தான் வினய். அந்த கடவுளையே எதிர்த்து போராடி உன்னை காப்பாத்தினான். அப்படிப்பட்ட மித்ராவை தான் நீ நம்பாம சண்டை போட்டுட்டு இருக்க. அவள மாதிரி ஒருத்தி உனக்கு பொண்டாட்டியா வர நீ எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ தெரியலடா. வினய் பாத்தியா, இப்படி சர்வன் ஏதாவது சொல்லுவான், அப்புறம் சர்வன் போயிடும், நமக்கு எதுவும் புரியாது. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது தப்பான இடம் தான். ஆனா தொழில்காரங்களை அப்படி சொல்ல முடியுமா? நீங்க என்ன தொழில் செய்றீங்கன்னு எனக்கு தெரியலையே. நான் உங்க ஃப்ரெண்டு தான், ஆனா வேற டிபார்ட்மெண்ட். நாங்க உங்கள மாதிரி பொண்ணுங்க புரோக்கரேஜ் எல்லாம் போறது இல்ல. சும்மா கைய கால வெட்டுறது, தேவைப்பட்டா கழுத்தையே வெட்டுறதுன்னு அப்படியே போயிட்டே இருப்பேன். இரு, நான் இங்க எந்த பிரச்சனையும் பண்ண வரல. நம்ம கோழி பிரகாஷ் சொல்லி தான் வந்திருக்கேன். ஏய், கோழிக்கு போன போடு. அவர் பேசிட்டு வரட்டும், அதுக்குள்ள நான் விஷயத்த சொல்லிடுறேன். கையில ஒரு பொண்ணு இருக்கு, ஆனா அத ரொம்ப நாள் என்கிட்ட வச்சிருக்க முடியாது. அதுக்கு நாங்க என்ன பண்றது? இந்த வேலையெல்லாம் நமக்கு ரொம்ப புதுசு. விசாரிச்சதுல உங்க பேரை தான் 2-3 பேர் சொன்னாங்க. அதனாலதான் கைமாத்தி விட்டுலான்னு வந்தோம். என்ன சொல்றீங்க? கோழி என்ன போன் எடுக்கலண்ணே? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்க பேசணும். நீங்க கூட ஏதோ புதுசா வேலை எடுத்திருக்கீங்கன்னு என்கிட்ட சொன்னாரு. அது கூட ஏதோ கோழி என்ன எங்க வேலைய பத்தி சொன்னாரா? மூர்த்தி என்ன? அவர் தான் தெளிவா கோழி தான் அனுப்புனான்னு சொல்றாருல, அப்புறம் என்ன? அதாவது சபையில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா,
நிலா சோறு சாப்பிட வந்துட்டோங்கிறதுக்காக சாப்பிடறதுக்கு மட்டும் வாயை திறக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாரும் பேசுறதுக்கு கூட வாயை திறக்கலாம். ஏதாவது பேசுங்கப்பா, போர் அடிக்குது. யோ, நாங்க என்னையா பேசுறது? நீதான் கூட்ஸ் வண்டி மாதிரி அப்படியே லொடலொடன்னு பேசிட்டே இருப்பிய. சரி பேசி தொலை, வேற வழி இல்ல, கேட்டு தொலைக்கிறோம். ஒரு மைக் இருந்த தாயன். ஏன் மைக் கொடுத்தா அதை ஊருக்கே வர கேட்கணுமா? நீ பேசுறது எங்களாலே கேட்க முடியல. பேசு, தலையெழுத்து. மாப்பிள, இதன அரசியல் மீட்டிங்க. நான் மட்டும் பேசுனீங்க எல்லாரும் கேட்க. இட் இஸ் நிலா சோறு ஃபங்க்ஷன் மேன். எல்லாரும் பேசினாதான் எல்லாரும் கேட்க முடியும். புரியுதா? ஆல் டாக்கிங் ஆல் கேக் கட்டிங். இங்கிலீஷ் டக்காதப்ப ஏதாவது பேசுங்கப்பா. கரெக்ட் தான். ஆனா டாபிக் எதுவும் இல்லாம என்னால எப்படிடா பேச முடியும்? டாபிக் ஆமா, அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். டாபிக் ஏதாவது இருந்தா சொல்லுப்பா. 3/4 மணி நேரத்துக்கு நானே மூச்சுடாம பேசுறேன். முழுசா 3 நிமிஷம் கூட பேச முடியாது. அதுக்குள்ள நாக்கு தள்ளி நொர தள்ளிரும். இதுல 3/4 மணி நேரம் கிளிக்க போறாராம். யோ மாப்பிள, என்னையா யோசிக்கிற? ஏதாவது டாபிக் எடுத்து விடு. அதாவது யோசிச்சுட்டு இருக்கேன், ஒன்னும் வரமாட்டேங்குது. இதுல யோசிக்க என்ன இருக்கு? தம்பிய வசந்திய பத்தி 4 வார்த்தை சொல்லுங்க. அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? நான் வசந்தி பத்தி பேசணுமா? என்னால முடியாது. நீங்க வேற என்ன? ஏமாமா, இப்பதான் மூச்சு பிடிக்க 3/4 மணி நேரம் பேசுவேன்னு சொன்னீங்க. இப்ப ஜகா வாங்குறீங்க. எங்க பேசுங்க. யோ மாப்பிள, அது வேறு இது வேறு. ஒய்ஃப பத்தி பேசுன்னு திடீர்னு சொன்னா நான் எப்படிப்பா பேசுறது? முடியலன்னு ஒத்துக்கோங்க. என்ன சும்மா சமாளிக்க பாக்காதீங்க. சமாளிக்கலாம் இல்லையா? நான் மட்டும் இல்ல, வேற யாரா இருந்தாலும் அவன் ஒய்ஃப பத்தி பேசணும்னு சொன்னாலே என்ன மாதிரியே மொழி பிதுக்கி திணறுவாயா மொட்டை பையில. உனக்கு கல்யாணம் ஆனா தெரியும். அது ஆகாது. எங்க அண்ணன் அண்ணி பத்தி பேச சொல்லு பாப்போம். நல்லா இருக்கு. டேய், என்னடா எதுக்குடா? பாவம்டா டேய். பாத்தியா அண்ணனே ஜெர்க்காகிறாரு. மாமா, அக்காவை பத்தி ஒரு 4 வாரத்தை உங்களால பேச முடியாதா? ஏங்கா, என்னக்கா மாமா வளர்த்து வச்சிருக்க? யார் சொன்னா? என்ன என்ன இங்க நின்னு பாத்துட்டு இருக்கீங்க? வந்த கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா? ஏய், நான் ஒன்னும் உன்னை பார்த்து ரசிக்கணுங்கிற ஆசையெல்லாம் வரல. ஏதோ பழக்க தோசத்துல என் ரூம் நினைச்சு வந்துட்டேன். இல்ல, அது வந்து அம்மா, நீ அப்படிலாம் பண்ண? இங்க பாருங்க, மறுபடியும் அத பத்தியே பேசாதீங்க. நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? நீங்க புத்தி இல்லாம யார் யாரோ சொல்றதெல்லாம் நம்பி ஏன் கிட்ட வந்து ஏன் பண்ண எதுக்கு பண்ணன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க ப்ளீஸ். ஏய், நான் அதெல்லாம் சொல்லல. எதுக்கு நான் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ வேண்டுதல் அது இதுன்னு இந்த எண்ணெய் சட்டிக்குள்ள கைவிட்ட? ஏய், எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படணும்? இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு. எந்த முட்டாளாவது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? ஆமா, நான் முட்டாள் தானே. உங்களுக்கு அதெல்லாம் வேணும்னா வெரி சாரி சார், நீங்க வந்த அட்ரஸ் தப்பு. உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போங்க, பேசுவான். ஏய், காதை மூடிட்டு தான் கேட்கணும். பாரு, நீ தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்க. ஏதோ போனா போகுதுன்னு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க. நான் கேட்டேன் தேங்க்ஸ் இல்ல, நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க கேரக்டர்ல கொஞ்சமாவது கன்சிஸ்டன்சி இருக்கா? ஒருத்தரை நம்புற மாதிரி இருந்தா முழுசா நம்பணும், இல்லன்னா பேசாமலே போணும். அதை விட்டுட்டு ஏன் மேலதான் தப்பு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க? தெரியுதுல, ஒருத்தன் ஒரு விஷயத்துல சந்தேகப்படுறானா அப்ப நீ என்ன செய்யணும்? அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா பண்ண மாட்டேன் அடம் பிடிச்சனா அதுல என்னதான் இருக்கு? நான் எப்படிப்பட்டவன்னு யாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லன்னு அர்த்தம். ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு அவசியம் இல்லாதவ அப்ப எதுக்கு என் ரூமுக்குள்ள வந்து தோண்டி துருவி நான் எதை வச்சு சந்தேகப்படுறேன்னு கண்டுபிடிக்கணும்?
அவன் யாரோ தானே, என்னமோ நினைச்சிட்டு போறான்னு அப்படியே விட வேண்டியதானே. எனக்கு தெரியும். நான் சொல்றேன்ல, இந்த உடம்பு முழுசா திமிரு. இவன் சொல்லி நம்ம என்ன செய்யறதுன்னு நினைக்கிறல்ல, அப்படியே சும்மா ஐயோ என்ன சந்தேகப்பட்டா, ஆமா என்ன சந்தேகப்பட்டான்னு சும்மா குதிச்சாலாம் பத்தாது. அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஹலோ, நான் என்ன செய்யணும் எது செய்யணும்னு எனக்கு தெரியும். அத நீங்க ஒண்ணு எனக்கு சொல்ல தேவையில்லை. கொஞ்சமாவது சுய புத்தியும் பொறுமையும் இருந்தா நம்மள சுத்தி என்ன நடக்குது, எதிர்க்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியும். கண்ணையும் காதையும் சேர்த்து மூடிக்கிட்டா நான் என்ன செய்யறது? சரி நீ சொல்ல, இப்பவே இதோ என் கண்ணையும் காதையும் நல்லா திறந்து வச்சுட்டு கேக்குறேன். இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுல அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை? ஆமா, அதுக்கு நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அப்படி என்னதான் காரணம்? ஏனா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுனால மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடாது. அதுதான் காரணம். பொம்பளையா நீங்களா? இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு வாய் கூசல? பெருசா சொல்லிக்கிறீங்களே நான் போலீஸ் போலீஸ்னு. எது சரி எது தப்பு, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பகுத்தறிய தெரியாம நீங்கெல்லாம் போலீஸா இருந்து இன்னும் எத்தனை பேர் குடும்பத்தை கெடுக்க போறீங்களோ? எத்தனை கெட்டவன் தப்பிச்சாலும் ஒரு நல்லவன் பாதிக்கப்படக்கூடாது. இதத்தான் சட்டமும் சொல்லுது, தர்மமும் சொல்லுது. ஆனா இப்படி கொஞ்சம் கூட எதை பத்தியும் யோசிக்காம கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டு ஒரு பொண்ணு மேல அபாண்டமா பழிய போடுறீங்களே, நல்லா இருப்பீங்களா நீங்க? இனி ஒரு வார்த்தை என்ன பத்தி தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாங்க உட்காருங்க, உட்காருங்க. சிங்கம், சிங்கம் 4 ஜூஸ் எடுத்துட்டு வா. கொண்டு வரேங்கம்மா. சார் வீட்ல இல்லையா? இருக்கான், இருங்க நான் கூப்பிடுறேன். வினய், வணக்கம் சார். நாங்க அன்பு இல்லத்துல இருந்து வரோம். அட ஆமா, எப்படி இருக்கீங்க சார்? சாரி, டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. மா, நம்ம ஈசிஆர் லேண்ட் எழுதி கொடுத்தேன்னு சொன்னலமா, அது இவங்களுக்கு தான் எழுதி கொடுத்தேன். ஆமாமா, ஆமா. அப்படியா? நான் கூட யாரோ என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க, அதுவும் குழந்தைங்களோட வந்திருக்கீங்க. என்ன விஷயம் சார்? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். நீங்க எங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கதே போதும். இந்த வருஷம் நம்ம அன்பு இல்லத்துல ஆண்டு விழா வருது. அதனால நீங்க குடும்பத்தோட அவசியம் வரணும். அதான் இன்வைட் பண்ணலான்னு வந்தோம். பசங்க நாங்க இங்க வரேன்னு சொன்னதும் மித்ரா மேடம் பார்க்க கூடவே வந்துட்டாங்க. இப்ப கூட அவங்கள காணணும் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னது, மித்ராவை பார்க்க வந்தாங்களா? ஏய் ஹாய். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க
செல்ல குட்டிங்களா? அக்கா நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா? நானும் சூப்பரா இருக்கேன். இந்த டெஸ்ட்ல நீ எவ்வளவு மார்க் எடுத்த? நான் நிறைய மார்க் எடுப்பேன்க்கா. கூடையிலேயே அள்ளலாம். வாவ் சூப்பர். ஹை ஃபை கொடு. நீயும் கொடு. தங்கமான பொண்ணு சார். நம்ம மித்ரா மேடத்தை பத்தி தான் சொல்றேன். மேடம் நல்ல மனசு உள்ளவங்க சார். ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்க மனசுக்கேத்த ஜோடி சார். நீங்க இடத்த கொடுத்தீங்க, மித்ரா மேடம் ஒரு மாசம் தவறாம எங்களுக்கு பணம் அனுப்பிடுவாங்க. பணத்தை விடுங்க சார், மாசம் 5ஆம் தேதி ஆனா நேரம் இங்க வந்துருவாங்க சார். இந்த குழந்தைங்களுக்கு மித்ரா மேடம்னா ரொம்ப உயிர் சார். வினய் இந்த என்ன சித்தி நீங்க எடுத்துட்டு வரீங்க? மித்ரா இல்ல? அவ எங்கப்பா வீட்ல இருக்கா? மாசம் 5ஆம் தேதி ஆனா எங்கேயோ ஊர் சுத்த போயிடுறா. எங்க போறா எதுக்கு போறான்னு யார்கிட்டயும் எதுவும் சொல்றதே இல்ல. அப்படி எங்கதான் போறா? சார் உடனே கிளம்புறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார். உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ண சொல்லிருக்கோம். நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஓகேவா சார்? நீங்களும் மேடம் இருந்து சாப்பிட்டு தான் சார் போகணும். வாங்க போலாம். அன்னைக்கு அப்படியே தைய தக்கான குதிச்ச. ஐயோ என்ன கொலை பண்ண பாக்குறான், ஐயோ என்ன கொலை பண்ண பாக்குறான்னு. இதான் சூப்பர் வாய்ப்பாச்சே. பேசாம உன்னை இங்கேயே கொலை பண்ணி போட்டா என்ன பயமா இல்லையா? இல்ல. இல்லையா? ஏன்? நீங்க என்ன கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். சந்தேகப்படுற ஒருத்தருக்கு கொலை பண்ற எண்ணம் வர்றதெல்லாம் சாதாரண விஷயம் தான். ஆனா அத உங்க கையால செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். போனா போறா தானா வருவா மெதப்புல திரிஞ்ச. ஏன்பா தம்பி, ரொமான்ஸ் பண்ற இடமா இது? ஏதாவது ஏடா கூட ஆக போகுது, இங்க இருந்து கிளம்புங்க. என்ன ரொமான்ஸ்லாம் இல்லண்ணே. இது இவங்க என்னோட ஒய்ஃப் தான். கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, மெக்கானிக் வேற வரமாட்டேன்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இங்க வந்து உட்காந்துருக்கோம். கார் ரிப்பேரா? என்னன்னு நான் பாக்குறேன். நானும் மெக்கானிக் தான். ஓகே, ரெடி ஆயிடுச்சுப்பா. இப்ப ஸ்டார்ட் பண்ணுப்பா. நீலாம் மெக்கானிக்கே கிடையாது தம்பி. நான் மெக்கானிக் தான்ப்பா. அது இல்லண்ணே, தெய்வம்னு சொல்ல வந்த. தம்பி தம்பி அதெல்லாம் வேணாம், நீங்க கிளம்புங்க. இல்ல பரவாயில்லண்ணா. சார் ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும்மா, டைம் ஆச்சுமா, நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க தம்பி. சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்.
என்னண்ணே எவ்வளவு நேரம் வந்துட்டு தானடா இருக்கேன், எதுக்கு நோய் 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 போன் பண்ணிக்கிட்டே இருக்க? டைம் ஆகுது, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகாது. அது எனக்கு தெரியாதா? டேய் என்னடா கதவு இப்படி பப்பரப்பன் திறந்து வச்சிருக்க? என்ன அட பாவி, இந்த மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை இவன் இப்படியே சீரழிப்பானோ தெரியலையே. இது இப்படியே விடக்கூடாது. அண்ணே அண்ணே, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்கண்ணே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.